கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமலை கொண்டு வந்திருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல கற்றுக் கொடுத்த ஒரு 10 வசனங்கள் இருக்கு. அந்த 10 வசனங்களை ஒரே இருப்புல 31 முறை நீங்க ஓதி துஆ செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நியத்தா இருந்தாலும் அது கபூலாகும். இந்த விஷயத்தை எனக்கு என்னுடைய தோழி தான் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க இதை வளமையா செய்வாங்களாமா. அவங்க லைஃப்ல ஒரு தடவை நகை காணா போனப்ப அவங்களுடைய ஒரு கம்மல் காணா போயிருக்கு. அவங்க சாயங்காலம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுன்னு தேடி இருக்காங்க. அந்த அன்னைக்கு அவங்க பல இடத்துக்கு வேற போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் எல்லா பக்கம் போனாங்களாமா, பார்த்தாங்களாமா, கிடைக்கவே இல்லையாமா. அப்ப அவங்க ஒழு செஞ்சுட்டு அசர்ல இதுதான் ஓதி இருக்காங்க. இதை ஓதி முடிக்கும் போதே அவங்களுக்கு போன் வந்துச்சாமா. அவங்களுடைய பெரியம்மா வீட்டுல இருந்து காலையில வந்திருந்தேல, வீடு கூட்டும் போது பார்த்தா அவனுடைய கம்மல் இங்க விழுந்திருக்குது அப்படின்னு அவங்க போன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு போன உசிரே திரும்பி வந்திருக்குது. ஏன்னா இவங்க வந்து அதை யோசிக்கல, காலையில போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பல இடத்துக்கு இவங்க போயிருக்காங்க. கடைக்கு போயிருக்காங்க, மொட்டை மாடி போயிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க. அங்க போயிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நமக்கு இனி அந்த நகை கிடைக்காது, அரப்பவுன்னா சும்மாவா, வீட்டுல சொன்னாவே திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அப்படி வருத்தப்பட்டு அவங்க ஓதுனாங்கம்மா. இதை முடிக்க கூட இல்லையாமா. முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு போன் வந்திருக்குது. அப்ப வந்து அவங்க அல்லாஹ்விற்கு அழுது நன்றி செலுத்தினாங்களாமா. சுபஹானல்லாஹ். அதுக்கப்புறம் தான் அவங்க என்கிட்ட இதை சொன்னாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட இதை வாங்கி பார்த்துட்டு நானும் இப்போது வந்து என்னுடைய தேவைகளுக்கு இந்த அமலை நான் செய்து வருகிறேன். உங்களோட இன்னைக்கு நான் அதை பகிர்ந்து கொள்றேன். இதுல இருக்கக்கூடிய 10 வசனங்களும் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தேவைன்னா என்ன பண்ணுவோம், உடனே என்ன பண்ணிப்போம், நம்ம இந்த உலகத்துக்காக மட்டும் கேட்டுருவோம். ஆனா இந்த 10 வசனத்துல அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்துமே இருக்குமாமா. மறுமையும் இருக்குமாமா, அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களும் இருக்குமாமா, அல்லாஹ் விரும்பக்கூடிய எல்லா அம்சங்களும் நிறைந்த 10 வசனங்கள். அதுல கடைசி 2 வசனங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரத்யேகமான வசனங்கள். ஏன்னா அந்த கடைசி 2 நம்ம துஆக்காகவே வந்து உறுதியாக சொல்லப்பட்ட வசனங்கள். அது இல்லாம இந்த 8 வசனங்கள்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கக்கூடிய வசனங்கள். இந்த 10ஐயும் ஒரே அமர்வுல 31 முறை ஒன்னொன்னையும் நீங்க ஓதிக்கொள்ளணும். இந்த தேவையை நீங்க துஆ கேட்கறதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான நல்லதும் உதவியும் அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு வந்துடும். இப்ப அந்த 10 வசனம் என்னன்னு நான் சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்றேன். நிறைய பேர் ஓத தெரியாதவங்க இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் தமிழை வச்சு அர்த்தம் சொல்லிடலாம். சொன்னதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே ஒரு வரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா அரபியில போடுறேன். நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல முதல் ஆயத்து பாத்தீங்கன்னா, வ இலாஹுக்கும் இலாஹு வாஹிதுன் லா இலாஹா இல்லாஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய நாயன் ஒரே ஒரு நாயன் தான், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனுக்கு நிகரானவன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதான். அல்லாஹுவை தவிர நமக்கு வேற நாயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தக்கூடிய குர்ஆன் வசனமா இருக்கு. இதை வந்து 31 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா, ரப்பிஜ் அல் ஹாதா பலதன் ஆமினவ் வர்ஜு அஹ்லஹு மினத் தமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம். இது வந்து பாத்தீங்கன்னா சூரா 2ல 126வது வசனமாக வரும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட துஆவா இருக்கு. யா அல்லாஹ், இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக. இதில் வசிப்போர் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பல வகை கனி வர்க்கங்களையும் கொண்டு உணவளிப்பாயாக அப்படின்னு அர்த்தம். அதாவது அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு இது பாதுகாப்பான இடமாகவும் அவர்களுக்கு தேவையானதையும் நீ கொடு அப்படிங்கக்கூடிய அர்த்தம் கொண்டது. இதை நம்ம ஓதுறோம்னா நம்ம அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருந்தாவே போதும். நமக்கு தேவையான பாதுகாப்பும், நமக்கு தேவையான ரிஸ்க்கும், நமக்கு தேவையான எல்லா நல்லதையும் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப இதை வந்து 31 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது மூன்றாவதாக, பக்கியத்துல்லாஹி ஹைருல் லக்கும் இன் குந்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ் மீதப்படுத்துவதே உங்களுக்கு நன்மையுடையதாகும், நான் உங்களை கண்காணிப்பவன் அல்ல அப்படிங்கக்கூடிய அர்த்தம். இது எதற்காக வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து பாத்தீங்கன்னா மத்தியன் வாசிகளை நோக்கி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து அல்லாஹ் எதை மீதப்படுத்தி கொடுக்குறானோ அதுலதான் பரக்கத் இருக்கு, அதை கொண்டு நீங்க திருப்தி அடைங்க. அதை தவிர நீங்க இது மேலே ஆசைப்படாதீங்க. அளவுகள்ல வந்து நீங்க என்ன பண்ணாதீங்க, மோசடி செய்யாதீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியன் வாசிகள்லாம் அளவுகள்ல மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை இறக்குறான், உங்களுக்கு நான் கொடுப்பதுதான் பரக்கத்தானது, மீதமானதை கொண்டு நீங்கள் திருப்தி அடைங்கன்னு வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கட்டளையாக இருக்குது. இதை நம்ம வந்து வாழ்க்கையில பின்பற்றவும் செய்யணும். இந்த வசனத்தை ஓதுவதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கு. அப்ப மூன்றாவதாக இந்த வசனத்தை ஓதிக்குங்க. அடுத்தது, ரப்பி அவுசிஹினி அன் அஸ்குர நிஹ்மத்திகல்லதி அன் அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஹ்மல சாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ்லி ஃபி துர்ரியதி
இன் துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வசனம். இது வந்து பாத்தீங்கன்னா, இறைவா நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த நிஹ்மத்துகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிகான நல்ல அமல்களை செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களுடைய காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்ய ஒரு நல்லடியார்களை, ஒரு சந்ததியை ஏற்படுத்தி தருவாயாக. நிச்சயமாக உன் பக்கமே நாங்கள் திரும்புகிறோம், இன்னும் நாங்கள் முஸ்லிம்களில் ஒருவராக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அல்லாஹ்விடத்துல என்ன சொல்றோம், நீ எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நிறைய நிஹ்மத் கொடுத்துருக்கையா அல்லா, அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். அதே மாதிரி இந்த காரியத்துல எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் அனுப்பிவிடு, இன்னும் நாங்க முஸ்லீமாகவும் உன்னை வணங்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்து. இதை நீங்க 31 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபகுஃபிர்லனா துனூபனா வக்கினா அதாபன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்து. அதாவது எங்கள் இறைவா நிச்சயமாக நாங்கள் உன் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளோம், இன்னும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹ்விற்கு இது ரொம்ப பிடிச்சதுவா. ஏன்னா ஒரு மனிதன் மறுமைக்காக கேட்கிறானாவே அவனுடைய இன்மையுடைய தேவையை அல்லாஹ் கொடுத்துருவானாமா. அதனால இந்த ஒரு துவாவை கேளுங்க. இதுல சொர்க்கத்தையும் கேட்கிறோம், நரகத்திலிருந்து விடுதலையுமே கேட்கிறோம். அடுத்தது ரப்பனா ஃபிர்லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வ தப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை, எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்ததையும் எங்களுக்கு மன்னிச்சிரு. பாவத்தை மன்னியே, அதுலேயும் வந்து வரம்பு மீறி செஞ்சதை மன்னின்னு கேட்குறோம். கேட்டுட்டு எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்கவையே, காஃபியருடைய கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரியே. அதுதான் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக சிரமத்தை கொடுக்குறாங்களோ, அந்த எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரியே அப்படின்னு நம்ம கேட்குறோம். நிறைய நேரத்தில் நம்ம காரியங்களில் யாராவது எதிரிகள் இருப்பாங்க, அவர்களை விட்டு நம்ம என்ன கேட்குறோம், எங்களை காப்பாத்துன்னு நம்ம கேட்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை ஓதி முடிச்சுட்டு ரப்பனா அத்மிம்லனா நூரனா ஃபகுஃபிர்லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு மன்னிப்பை அருள்வாயாக, எல்லா பொருளின் மீது நீயே பேராற்றல் உடையவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹுடைய ஒளி உங்களுக்கு எல்லா நிலைமையிலுமே கிடைக்கும், எல்லா காரியத்திலையுமே அதன் கொண்டே நீங்க என்ன பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. இதை கொண்டு என்ன பண்ணுங்க, உங்க தேவைகளும் என்னாகும், நிறைவேற்றி கொள்ளலாம். இதை 31 முறை ஓதுங்க. அடுத்தது ரப்பனக ஃபிர்லனா வலி இஹ்வான் இல்லதி பைகுனா பில் ஈமானி ஒலா தஜ் அல் ஃபி குலூபினா கில்லல்லதீன ஆமனோ ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம். எங்கள் இறைவா எங்களுக்கு ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக. எப்படி நம்ம கேட்கிறோம்னா, என்னையும் மன்னிச்சு எங்களுக்கு முன்னாடி இருந்தாங்களே அவங்களையும் மன்னிச்சிருவாயாக, இன்னும் ஈமான் கொண்டவர்களை பத்தி எங்களுடைய மனசுல வந்து பகையை கொடுக்காமல் இருப்பாயாக, நீயே இரக்கமுள்ளவனும் கிருபையானவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு துவா கேட்கிறோம்னா முக்கியமா இந்த விஷயத்த நம்ம கேட்டே ஆகணும். ஏன்னா நமக்கு ஒரு காரியத்துல யார் பிரச்சனையா வரா, நம்மள சேர்ந்தவங்களே தான் பிரச்சனையா வராங்க. யாரையாவது ஒருத்தவங்க நம்ம மேல என்ன ஆயிடுறாங்க, நமக்கு வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடுறாங்க. அவங்க மேல நாம வெறுப்பா இருக்கோம், நம்ம மேல அவங்க வெறுப்பா இருக்காங்க. அதனால முஸ்லீம் மாணவர்கள் மேல எங்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிறோம். ஒரு காரியம் வருதுன்னா அந்த காரியம் வந்து முடிகிற வரையுமே எங்களுக்கு எதிரி இல்லாம இருக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு துவாவை கேட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினின யௌம யக்கூமுல் இசாப். அடுத்தது ரப்பன ஸ்ரீஃப் அண்ணா அதாப ஜஹன்னம இன்னா அதாபகா கானகராமா. அப்படின்னா, யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டு திருப்பி விடுவாயாக, இன்னும் அந்த வேதனை நிரந்தரமானதாகவுமே இருக்குமே, அதனால அந்த நிரந்தரமான வேதையை எனக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். அடுத்தது ரப்பனா ஹப்லனா மின் அஜ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்தன் அஹ்யுனின் வஜ்ஹல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுக்கு கண் குளிர்ச்சியான சந்ததியை கொடு, எங்களுடைய குடும்பத்தினர்களெல்லாம் நீ என்ன பண்ணு, கண் குளிர்ச்சியாக ஆக்கி வை, அவர்களை கொண்டு எங்களுக்கு நல்லதை கொடு, வழி நடத்தக்கூடிய சமுதாயமாக ஆக்கி அருள்வாயாக அப்படின்னு நம்ம கேட்கிறோம். பொதுவாகவே நம்ம இந்த துவாவை நம்மளுடைய சந்ததிகளுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கணும். நமக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, நம்மளுடைய தலைமுறை எல்லாம் வராங்க, அவங்க எப்பயுமே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நாமளும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இது ரொம்ப சிறப்பு மிக்க துவா. இதனுடைய பலனை வந்து யார் கேட்குறாங்களோ அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க. அடுத்தது ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினீன யௌம யக்கூமுல் இசாப். இறைவா அந்த கேள்வி கேட்கக்கூடிய நாள் வருமே, மறுமை நாள், அதுல என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய பெற்றோரையும் மன்னித்தருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு மறுமைக்காக நம்ம கேட்கக்கூடிய துவாவாக இருக்கு. அப்ப நம்ம உலக காரியத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும் போது கூட நம்ம மறுமையை நினைவுபடுத்துறோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து நம்மளுடைய உலக காரியங்களை வேகமாக நடத்தி கொடுப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும்.
அடுத்தது ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். இது வந்து பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது. இவ்வளவு நேரம் வந்து எல்லாமே கலப்படமா நம்ம கேட்டாலும், இன்மை மறுமை பொதுவான விஷயங்கள் கேட்டாலும், கடைசியா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட மாதிரி எல்லா நல்லதையும் எனக்கு கொடுத்துரு, எல்லா நல்லதுமே எனக்கு தேவை, நான் நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறோம். கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் துவாவை வந்து கபுல் செய்ய சொல்லி, ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்க அந்த ஷமீல் அலீம், நீ காதுல கேட்கக்கூடியவனா இருக்கிற, என்னுடைய இந்த துவாவை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்விடத்துல கேட்டு இதை முடிக்கிறோம். அப்ப வந்து ஒரு துவால கேட்கும் போது எல்லாமே கலந்துதான் நம்ம ஓதி இருக்கோம். எல்லாத்தையும் 31 முறை ஓதி கடைசியாக வந்து ஆரம்பத்துல ஒரு செலவாத்தும் கடைசியா ஒரு செலவாத்தையும் சேர்த்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. 313 முறை ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆஜத்தை நீங்க கேளுங்க. நியத்து வச்சதுக்கே உங்களுக்கு என்ன இருக்கும், இந்நேரம் அல்லாஹ்வுடைய கிருபையில இது ஓதும் போதே வந்து என்ன ஆயிரும், நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதனுடைய பலனை நீங்க கண் கூட பார்ப்பீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.